நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் டே 2 என்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்டு நேரம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார்? சுபிக்ஷாவும் அதுக்கப்புறம் ரம்யா ஜோவும். என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா, எல்லாரையும் டார்கெட் வச்சு நம்ம வேலை வாங்கணும், அதுலேயும் குறிப்பாக திவாகரை டார்கெட் வைக்கணும், பார்வதியை டார்கெட் வைக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எதனால் இந்த மாதிரி டார்கெட் வைக்கிறாங்க? பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க்கு கொடுத்துருக்காரான்னு பார்த்தா டாஸ்க்கு மாதிரிலாம் தெரில, இவங்களே டார்கெட் வைக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு விடிய காலையில் ஒரு 5 மணி டைம் இருக்கும். 5 மணி டைமே பிரவீன் காந்திக்கு முழிப்பு வந்துடுது போல். எப்போவுமே இந்த டைமில் முழிச்சிருவேன், எனக்கு காஃபி குடிக்கணும், வெளியே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் மற்றவங்க இந்த விஷயத்துக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வெளியே போய் தான் கிச்சனை ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது இவங்களே நேரடியாக கிச்சனை ஆப்ரேட் பண்ண முடியாது. அங்கே ஹவுஸ்மேட் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இவங்க என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் ஒன்ஸ் இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா முழிச்சிடணும், எல்லாருமே படுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ பிரவீன் காந்தி போனோன்னு சொல்கிறதுனால எல்லாருமே முடிக்க வேண்டி வருதுல்ல. என்ன இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்காக படுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பிரவீன் காந்தி இல்லை, என்னால் முடியவே முடியாது, இந்த டைமுக்கு மேலே என்னால் படுக்க முடியாது, எனக்கு காஃபி குடிச்சா தான் அடுத்த ஆக்டிவிட்டியே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனால் மற்ற 6 பேருக்கு சுத்தமாக மனசே கேட்கல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாம், நல்லா தூங்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் பிரவீன் காந்தி உங்களுக்காக நான் சில விஷயங்களை இறங்கி வரேன்ல, எனக்காக இந்த விஷயத்தில் இறங்கி வாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்போ கூட சரி, ரம்யா ஜோவும் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் இறங்கியே வரல. அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ரூமை விட்டு வெளியே போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் பிரவீன் காந்தி கண்டிப்பாக நான் போயே தீர்வேன்ற மாதிரி ரூமை திறந்துட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டா இவங்க எல்லாருமே போய் தான் ஆகணும். இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. அவருக்கு ஏதாவது ஃப்ளாஸ்க்கு மாதிரி ஏற்பாடு பண்ணி நைட்டு நேரமே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ குளிக்கிற இடத்துக்காக டேங்க்கு கிட்ட வந்துடுறாங்க. இந்த வீட்டில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கு போல, நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அலாரம் அடிக்கும் போது தண்ணியை நீங்கள் பிடிச்சிக்கலான்னு பிக் பாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அப்படி வர தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருக்கு போல. அதனால தான் இந்த இடத்துல பிரச்சனைலாம் வருது. அப்போ வேக்கப் சாங் போடுறாங்க, மரணம் மாசு மரணம் சாங் தான் போடுறாங்க. எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சபரி தானே இன்சார்ஜ். சபரி ரொம்ப கம்மி தண்ணி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் பங்கு எங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுறது, இவ்வளோ தண்ணி தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக தண்ணி விஷயத்தில் பிக் பாஸும் ரொம்ப கராராக இருக்காரு. ஏன்னா நீங்கள் அலாரம் அடித்தா தண்ணி விடுவீங்கன்னா நிறைய தானே விடணும், ரொம்ப கம்மியாக விடுறாங்க போலங்க. எந்த அளவுக்கு கம்மியாக விடுறாங்கன்னா, நிறைய பேர் குளிக்க வேணாம், முகத்தை மட்டும் கழுவிக்கலான்ற லெவலுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு தண்ணியில் என்ன இவர் பண்ணுறாருன்னு தெரியல. தண்ணியில் ரொம்ப கட்டுப்பாடு வச்சுருக்காங்க போல். நம்மளுக்கு முழுசாக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவங்க எப்போ தண்ணியை பிடிக்கிறாங்க, எப்போ தண்ணியை யூஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெளிவாக தெரியல. அதனால் இந்த விஷயத்தை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, குளிக்கிற தண்ணிக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா குடிக்கிற தண்ணிக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதை கூட அளந்து தான் இவங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் பிரவீன் ராஜுக்கும் வியானாக்கும் ஒரு பிரச்சனை வருது. வியானா பேசுறத பிரவீன் ராஜ் முகத்தை பார்க்காம இஷ்டத்துக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு போல. வியானாவும் எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, நான் பேசுறேன்னா எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்க ஃபேஸை பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் பேசும்போது மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் இவருமே சரின்ற மாதிரி ஃபேஸை பார்க்குறாரு. ஆனால் கொஞ்சம் ஆட்டிடியூடு காமிச்சு தான் இந்த விஷயத்தை பண்றாரு. இதனால வியானா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓஹோ, நீ தான் ஆட்டிடியூட் காட்டுவியா, என்னால் காட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நக்கல் பண்றாங்க. இதோ பார்த்தீங்களா, இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் எனக்கு கோவம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பண்றாங்க. கொஞ்சம் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பண்றாங்களா, அதுக்கு இவர் இருக்கார்ல, பாலிவுட் ஆக்டர்ஸ் மாதிரி பண்றாங்களாம், பாலிவுட் பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்ணிட்டாரு. வியானா அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணா பேசிட்டு போ, உன்னை கலாய்க்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டே இங்கிருந்து கிளம்புறாங்க. சௌந்தர்யா ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வியானாவும் நக்கல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எந்த வேலை கொடுத்தாலும் இங்க இருக்கவங்க செய்யணும் போல. இப்போ அரோராவும் ரம்யா ஜோவும் சேர்ந்த மாதிரி திவாகருக்கு வேலை கொடுக்குறாங்க. பெட்ஷீட் எல்லாத்தையும் மடிச்சு வைங்கன்ற மாதிரி தான் வேலை கொடுக்குறாங்க. திவாகரும் ஓகேன்ற மாதிரி பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர காமெடி மாதிரி ஆயிடுச்சுங்க என்னோட நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் பண்றாரு. பார்வதியும் கூப்பிடலான்னு வெளியே போறாரு. அப்படி போகும்போது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதாவது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு காமெடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. இது ரம்யா ஜோக்கு கேக்குதுல. ரம்யா ஜோ அந்த காமெடியை பார்க்கல போல. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா என்ன அர்த்தம், முட்டாள்னு சொல்லிட்டு போறாரா அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆயிடுறாங்க. அரோரா கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அவர் சும்மா தான் சொன்னாருன்ற மாதிரி. ஆனா ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்படி இப்படி பேசுவீங்க, எங்களுக்கு கொடுத்த வேலையை தானே நாங்க பண்ணோம், அதுக்காக இப்படி பேசுவீங்களா, நீங்க படிச்சவர் தானே அப்படின்ற மாதிரி இவங்க தான் முதல்ல வார்த்தையே விடுறாங்க. அதாவது நீங்க படிச்சவர் தானேன்ற மாதிரி கோவமா கேட்கறாங்க. அப்பயும் அவர் வெள்ளந்தியா சிரிச்சிட்டு இருக்காரு. திவாகர் மேல நீங்க என்னன்னா கோவப்படலாம், ஆனா இந்த விஷயத்துல கோவப்பட முடியாது.
ஏன்னா திவாகர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எங்க நான் உங்களை மீன் பண்ணி சொல்லுங்க, சாதாரணமா போகும்போது சொன்னங்க, நான் அது வேணும்ட்டே சொல்லுங்கன்ற மாதிரி சாரிலாம் கேட்குறாரு. ஆளுங்க சாரி கேளுன்ற மாதிரி சொல்றாங்க, நான் அதுக்கும் சாரின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க சாரி கேட்கறதுக்கும் என்ன சாரின்னு சாதாரணமாக சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. வேற எப்படி தான் சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது பசங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் குறுக்க வர ஆரம்பிக்கிறாங்க. பிரவீன் ராஜுக்கு ஏற்கனவே இவர் மேலே பிரச்சனை, குறுக்க வராது. அதே மாதிரி கெமிக்கு ஏற்கனவே இவர் மேலே பிரச்சனை இல்லை, அவருமே குறுக்க வராது. ஏறக்குறைய எல்லாருமே இந்த இடத்துக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனே பாதி பேருக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே மொத்தமாக வந்துட்டாங்க. அதுலேயும் அந்த எஃப்ஜேன்ற ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, என்ன கையை நீட்டி பேசுகிற, என்ன கையை நீட்டி பேசுகிற, வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவனை சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடமே கொஞ்சம் கலவரமாக போயிட்டு இருக்கு. ப்ரோமோலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த சீன் தான் அது. ரொம்ப கலவரமாக போயிட்டு இருக்கு. இதுக்காக கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த எஃப்ஜேவை கண்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டான். இதை தாண்டி இந்த இடத்துல கமருதீன் ஒரு வேலையை பண்ணாரு. அது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது லைட்டாக தள்ளி விடுவோம்ல, திவாகர் அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்காரு போல. இன்னும் மேலே கையை வச்சு தள்ளி விடுற, நான் தள்ளி விடவா, நான் தள்ளி விடவா அப்படின்ற மாதிரி கமருதீன் இருக்காருல, திவாகரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இதுலயும் திவாகர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன தள்ளி விடுறன்ற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனா சுத்தி இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, சண்டைலாம் வேணான்ற மாதிரி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கமருதீன் பண்ணதும் தப்பு தான். சாதாரணமா நீங்க அவரு பேசிட்டு இருக்கும் போது குறுக்க குறுக்க தள்ளுறீங்க, பதிலுக்கு அவர் தள்ளினா ஏன் தள்ளுன்ற மாதிரி சண்டைக்கு வரீங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திவாகர் மேல பெருசா தப்பில்லை. நீங்களே இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திவாகர் பெருசா எந்த ஒரு தப்புமே பண்ணல. திவாகர் இந்த விஷயத்தை எப்படியாவது பதிவு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாரு. அதனால திவாகர் இருக்கார்ல, பாத்ரூம் கிட்ட இருக்க கேமரா கிட்ட வந்துட்டாரு. பிக் பாஸ், நான் எதுவுமே பண்ணல, நான் சாதாரணமாக தான் இருந்தேன், வேணும்ட்டே என்கிட்ட வம்பு பண்றாங்க, எல்லா சைட்ல இருந்தும் என்ன கார்னர் பண்றாங்க, இதுக்கெல்லாம் நான் கலங்கிடுவேன், ஒடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் ஒடுங்கி போய் இருக்க மாட்டேன், எப்போவுமே போல தான் இருப்பேன்ற மாதிரிலாம் கேமராவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூப்பர் டீலக்ஸில் ஒரு 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வரதாங்க வாழ்வு. என்ன வாழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் ஸ்பெஷலான டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக சில பொருளை வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற பொருளை தந்துருவாங்க. அங்கே கனி இருக்காங்கல்ல, அவங்க கேட்குற எல்லாத்தையும் சமைச்சு தருவாங்க. கனியை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவங்க வந்ததுலேருந்து கிச்சனில் தாங்க இருக்காங்க, மற்ற யாருக்கும் சமைக்க தெரியாதா என்னன்னு தெரியல. எப்போ பாரு அவங்க கிச்சன்லேயே தான் இருக்காங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்து இந்த இடத்துல சமயக்காரி வேலை தாங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மதியானம் ஒரு 12 மணி இருக்கோங்க, தலைவன் பிரவீன் காந்தி இருக்கார்ல, ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், எதுக்கு மதியானம் தூங்கணும், அதுக்கு காலையில் தான் கொஞ்சம் நல்லா தூங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ்லாம் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்த எபிசோடுக்கு வருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் இவங்களை வச்சு வேலைலாம் வாங்கிட்டு இருக்காங்க. யாரு? சுபிக்ஷா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரோராவும் இருக்காங்க, ரம்யா ஜோவும் இருக்காங்க. இந்த சுபிக்ஷா பொண்ணு வேலை வாங்கணுன்றதுக்காக நல்லா இருக்க பொருளையே கிளீன் பண்ண சொல்றா. பார்வதியும் இது நல்லா தானே இருக்கு, இதுல என்ன கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அக்கா இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இந்த இடத்துல இந்த சுபிக்ஷா பொண்ணு இருக்கால, நீங்க கண்ணாடி போடலையான்ற மாதிரி கலாய்க்கிறா. அதாவது கண்ணாடி போடல, அதனால உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற பார்வதிக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. என்ன நீ நக்கலா பேசிட்டு இருக்க, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மூஞ்ச காமிச்சிடுறாங்க. ஏற்கனவே இந்த பொண்ணு பல வாட்டி இப்படி பண்ணியிருக்கா போல, அதனால தான் இந்த அளவுக்கு இவங்க மூஞ்ச காமிச்சிட்டாங்க. இப்படி மூஞ்ச காமிச்சதில் இந்த பொண்ணுக்கு ஆடலை. இந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, அரோரா இங்கே தான் இருக்கா, அதே மாதிரி ரம்யா ஜோ இங்கே தான் இருக்காங்க, எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி யோசிக்கிறா. அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துட்டா. நான் நீங்களாம் டீம்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அரோரா இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேலை வாங்குவாங்க, நாங்க சாஃப்டா வேலை வாங்கணும்னு நினைக்கிறோம், நீ இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு நினைக்கிற, எப்படி நாங்க அந்த இடத்துக்கு வர முடியும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ரம்யா ஜோ இந்த பொண்ணை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல எதுவுமே பேசாம கொஞ்சம் மலுப்பலா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது திவாகர் இருக்கார்ல, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தவர் இவங்க 3 பேர் என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டாரு. அப்படி கவனிச்சவர் இருக்கார்ல, நேரா பார்வதி கிட்ட வந்துடுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எங்க இந்த அரோரா கூட பரவாயில்லங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து தாங்க பிளானை போடுறாங்க, எப்படியாவது கஷ்டப்பத்தணுன்றதுக்காக பிளானை போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமா, நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், இந்த சுபிக்ஷாவும் ரம்யாவும் சேர்ந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலேயே அரோரா டார்கெட் வச்சு கஷ்டப்பத்தணுன்றதுக்காக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஆனா இவங்க 2 பேர்
மத்தவங்கள ட்ரிகர் பண்ணோம், அவங்கள கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகவே பண்ற மாதிரி தெரியுது. குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அதனால பிக் பாஸ் நிறைய தண்ணியை உங்களுக்கு தந்துட்டாரு, எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுக்கு 2 கேனை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா 2 கேனை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் குடிக்கிற தண்ணியை மட்டும் அன்லிமிட்டடா தந்துட்டு இருக்காரு. இங்க தான் இவங்க ஒரு வேலையை காமிச்சிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி கனி இருக்காங்கல்ல, இந்த தண்ணியை யூஸ் பண்ணி சமையல் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இத பிக் பாஸும் அமைதியா கவனிச்சிட்டாரு. இதை தாண்டி அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க 7 பேருக்காக சமைக்கிற டிஷ்ஷை யாருமே தொடக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஸ்பெஷல் டிஷ்ஷா இருக்கும், இவங்கலாம் சாப்பிடவே கூடாது. ஆனா அதுல கொஞ்சம் மீதி இருக்கும், அதனால சாப்பிடலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சாங்க. அது எல்லாத்தையும் இவங்க சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பிக் பாஸுக்கு வந்துச்சே கோவம். உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. ரூல்ஸை நம்ம சாப்பிட்டு தான் பிரேக் பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் வேற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதாவது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நான் தண்ணியை கொடுத்தேன், அந்த தண்ணியை வச்சு சமைச்சிட்டு இருக்கீங்க, சரி சமைச்சிட்டு இருக்கீங்க நாங்க விட்டுருவோம், ஆனா அடுத்தது மூஞ்சி கழுவீங்க, அதுவே பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக தான் அன்லிமிட்டடா குடிக்கிற தண்ணியை மட்டும் தந்துட்டு இருக்கோம். நீங்க அதை மற்ற வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க்கை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அதனால இதை ஏத்துக்கப்படாது, நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கனியால் தானே இந்த தப்பு நடந்தது, கனியை இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாங்க. சரி விடுங்க நம்ம இப்போதைக்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த சாப்பிட்ற வேலையை திரும்பி கண்டினியூ பண்றாங்க. தப்பு நடந்ததுனால ஒரு ஸ்வாப்பிங் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. அதாவது அந்த 7 பேர்ல இருந்து ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரணும், இங்க இருந்து ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 7 பேர்ல யாரு போறதுன்னு முடிவு எடுக்கணும்ல, அதுக்காக டிஸ்கஷன் பண்றதுக்காக 7 பேருமே அவங்க ரூம் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே முதல்ல பிரவீன் காந்தி போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில பிரவீன் காந்தி நான் இந்த டீம்ல இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னார்ல, அதனால போயிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரவீன் காந்தி இந்த இடத்துல உசாராயிட்டாரு. இவங்களுக்கு ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் நம்ம கெட்ட பேரே வாங்கியிருக்கோம், அதாவது அந்த நாமினேஷன்ல வந்ததுக்கே விட்டு கொடுத்தது தான் காரணம். இதுக்கப்புறம் என்னால விட்டு கொடுக்க முடியாது, ஏற்கனவே ஒரு வாட்டி விட்டு கொடுத்துட்டேன்ல, இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி நான் அவன் இல்லை, நான்லாம் இதை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வேற வழி இல்லாம இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு போல. அந்த டிஸ்கஷன்லாம் நமக்கு காட்டல. கடைசியா யாரை முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா துஷாரை தான் முடிவு பண்ணியிருக்காங்க. துஷாரை எப்படி சம்மதிக்க வச்சாங்கன்னு தெரியல. எங்க சைட்ல இருந்து நாங்க துஷாரை தான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸும் ரீசனை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சுபிக்ஷான்ற பொண்ணு ரீசனையும் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷார் தான் முதல்ல ரூலை பிரேக் பண்ணியிருக்கானா. அது என்னன்னா, துஷாருக்கு முட்டை தந்தாங்கல்ல ஸ்பெஷலா, அந்த முட்டையை விக்ரம் கூட அவன் ஷேர் பண்ணியிருக்கானா. இப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது, ஓஹோ இந்த விஷயம் வேற நடந்திருக்கான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. விக்ரமும் ஆமான்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஸோ அவன் கிட்ட இருந்து தான் தப்பு ஆரம்பிச்சிருக்கு, நாங்கள் அவனை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டீமை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் உங்க டீம்ல ஒருத்தரை முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி நம்ம டீம்ல தான் ஹெவி காம்படிஷனா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் இருக்கும், செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் எல்லாருமே பேசுறதுக்காக போனாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருக்குமே அந்த இடத்துக்கு போறதுல விருப்பம் இல்லை போல. அந்த இடத்துக்கு போனா நல்லா சாப்பிடலாம், அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, ஆனா ஸ்கோர் பண்ண முடியாதுன்றதுக்காக எல்லாருமே பயந்துட்டாங்க போல. யாருமே அந்த இடத்துக்கு போறதுக்கு விரும்பல. சரி போக விருப்பம் இருக்கவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னோன்னே ஒரே ஒருத்தங்க தான் கையை தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா தான் கையை தூக்குறாங்க. வியானாவை தவிர வேற யாருமே கையை தூக்கல. அதனால போட்டியே இல்லாம வியானா தான் அந்த இடத்துக்கு போக போறாங்கன்றது முடிவாயிருச்சு. வியானாவை தான் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ மாறிக்கோங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வியானாவோட கையில ரெட் கலர் தான் இருக்கு, நெருப்பு தான் இவங்க எடுத்திருப்பாங்க. அங்க இருக்க துஷார் கிட்ட அந்த தண்ணி இருக்கு, சரி நீர் இருக்கு. இவங்க 2 பேருமே அந்த டேகை மாத்திக்கிட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட ப்ளூ வந்துருச்சு, அந்த பையன் கிட்ட ரெட் போயிருச்சு, இடமும் மாறிட்டாங்க. வாமான்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட ரூமுக்கு வரவேற்க வச்சு வியானாவை கூட்டு போயிட்டாங்க. இந்த வியானாக்கும் பிரவீன் ராஜுக்கும் 7ஆம் பொருத்தம் போல திரும்பி சண்டை வந்துருச்சு. திரும்பி 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் தப்பா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வியானா பொண்ணு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா. நீ காலையில என்ன கலாய்ச்சல, அது இன்னும் என்ன விட்டு போல, இப்போ நான் உன்னை கலாய்க்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, நீ வேணா பேசிட்டு எனக்கு பேசுறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. நில்லுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசுறதுக்கு ட்ரை பண்றா. நின்னா தானே பேசுவேன், நான் நிக்கவே மாட்டேன்ற மாதிரி இவரும் அங்க இருந்து வேகமா போயிடுறாரு. பிக் பாஸ் எப்பவுமே 2வது 3வது வாரம் தான் சோக கதையெல்லாம் கேட்பாரு. இந்த வாட்டி என்னாச்சுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வீக்கே சோக கதை வாரமா மாறிடுச்சு போல. முதல் நாள் 3 பேர் சோக கதையை சொல்ல போறீங்க, அடுத்தடுத்த நாள் 3 பேரா உங்க கதையை சொல்ல போறீங்க. முதல் நாள் யாரு கதையை சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்கிறாரு. 3 பேர் நாங்கன்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தினி ஒருத்தங்க, இதை தாண்டி அந்த கெமின்ற பொண்ணு, அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவாகர். இவங்க 3 பேர் தான் முதல் நாள் சொல்ல போறோன்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்படி சொல்றது மூலியமா இவங்களுக்கு ஒன்று இருக்கு, அதாவது யாரு செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், அதை மனசுல வச்சு உங்க கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதாவது ரொம்ப உருகி உருகி சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. முதல்ல நந்தினி தான் சொல்றதுக்காக வராங்க. நந்தினி சொல்றதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, நந்தினியோட ஏவிலேயே வந்து அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அம்மாவும் ஒரு ஸ்டேஜில் இறந்து போயிட்டாங்க, நானும் தம்பியும் கஷ்டப்பட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்ன விஷயத்த அழுது அழுது சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு ரொம்ப இந்த கதையை கேட்கும் போது ஃபீலிங்காலாம் இல்லைங்க. எதுக்காகன்றதையும் நான் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, என் லைஃப்பில் நடந்ததாகட்டும், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் லைஃப்பில் நடந்ததாக இருக்கட்டும், இதில் 10% கஷ்டத்தை கூட இவங்க யாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை தான் வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க போடுற ட்ரெஸ்ஸு, இவங்க இருக்கிறதுக்கெல்லாம் இவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. நம்ம பார்த்த கஷ்டத்தில் 10% தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டமே பெரிய கஷ்டன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கஷ்டத்தை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதில் ரம்யா ஜோ இன்னும் சிலர் சொன்னா வேணா நான் ஃபீல் பண்ணுவேனே தவிர மற்றவங்க சொல்றதெல்லாம் என்னால் முழுசா ஃபீலே பண்ண முடியலங்க. உண்மை அதுதான். சரி, அடுத்து கெமி அவங்களோட கதையை சொல்றதுக்காக வராங்க. கெமியை யாரவரைய ஏவியில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏவியில் ஷார்ட்டாக சொன்ன விஷயத்த டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடந்து எனக்கு அந்த இடத்துல கிடைக்காம போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ணி வந்தேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், என்னால் வந்து அதை ரிலேட்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து ஒரு சாதாரண பிரச்சனையை கூட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு சாதாரண பிரச்சனையை போய் ரொம்ப பெரிய பற்றி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த டாஸ்க்குக்காகவே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க போல. எப்படியும் பிக் பாஸில் வந்து ஒரு 2வது வாரத்துலேயும் 3வது வாரத்துலேயும் இந்த டாஸ்க் வரும், அந்த டாஸ்கில் நம்ம எப்படி பேசணும், எப்படி ஸ்கோர் பண்ணணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து தப்பாக கூட இருக்கலாம். என்னடா அவங்க ஃபீலிங்காக பேசுகிறாங்க, அதை போய் நீ இப்படி சொல்கிறியன்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கலாம். என் மனசில் பட்டது அவ்வளோதான். ஏன்னா வந்து நீங்கள் எப்படின்னா ரொம்ப செயற்கையாக இருந்ததுங்க. எனக்கு அது உண்மையாக தெரியல. திவாகர் எல்லா இன்டர்வியூலையும் எப்படி உருட்டுவாரோ அதே விஷயத்தை தான் உருட்டுறாரு. எனக்கு வந்து அந்த டைம்ல இருந்தே ரொம்ப டேலண்ட் இருந்தது. என் டேலண்ட்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எங்க நான் வேணா ஒரு நடிகரா மாறலாம், ஆனா நீங்க டாக்டரா மாற முடியுமா? மாறவே முடியாது. என் உழைப்புனால வந்திருக்கேன், அப்படி வந்திருக்கேன், இப்படி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அளந்து கட்டினாரு. திவாகர் பேசினதுல பாசிட்டிவா, அதாவது ஓரளவுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன தெரியுமா, இவருக்கு வந்து மேரேஜ் ஆகல, அந்த ஒரு அழகை வச்சு சிலது பண்றாங்க, நான் அதை பிளஸ்ஸா தான் எடுத்துப்பேன், ஏன் புசு புசுன்னு குண்டா இருந்தா என்ன அழகு இல்லையா, நான் என்னையுமே அழகா தான் எடுத்துப்பேன்ற மாதிரிலாம் பேசினாரு. அது ஓகேவா இருந்தது. மற்ற எல்லாமே இவர் எப்பவுமே இன்டர்வியூல வளரி தள்ளுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி இவர் பேசும்போது யூடியூபர்ஸை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையுமே விக்ரம் கவனிச்சுட்டு தானே இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அது என்ன யூடியூபை பத்தி ஒரு மாதிரி தப்பா சொல்றீங்க, யூடியூப்னால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. நானுமே யூடியூபர் தான், இப்போ அதனால தான் வந்து ஒரு 12 பேருக்கு என்னால் வேலை தந்திருக்க முடியுது, ஒரு ஆஃபீஸை நடத்த முடியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனால் விக்ரம் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, யூடியூப் இல்லைனா உங்களை தெரிஞ்சிருக்குமா, நீங்க யூடியூப்னால தானே நிறைய பேர்கிட்ட பேட்டி தந்து ஃபேமஸ் ஆனீங்க, யூடியூபரை நீங்க மோசமா நினைக்கிறீங்கன்னா எதுக்காக பேட்டி தரதுக்கு போனீங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் விக்ரம் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. அதுக்குமே இவர் ப்ராப்பரா பதில் சொல்ல. விக்ரம் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கே இவர் ப்ராப்பரா பதில் சொல்ல. அதனால விக்ரம் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜில் இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. விக்ரம் பேசின எல்லாத்தையும் சபரியும் கவனிச்சிட்டு இருந்தாரு. அண்ணா நீங்க பேசினது சரியில்லை, அவருக்கு பதிலே நீங்க சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பயும் திவாகர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும்பா, நான் சொன்னதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா எல்லார்கிட்டயும் அப்படி மாற்று கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, எல்லாருக்குமே நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது, என்னோட கருத்தை நான் சொல்றேன், அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கல அது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ஒருத்தர் மதிச்சு கேட்கிறாரு, நீங்க இப்படி சொல்றீங்களே இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நீங்க பதில் தான் கொடுத்தாகணும். எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், என்ன ஒப்பீனியன் வைக்க முடியுமா, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு எந்த கருத்துனாலும் நீங்க சொல்ல முடியுமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ திவாகர் இந்த இடத்துல பண்ணது தப்பு தான். டே 2ல இந்த விஷயங்கள் மட்டும்தான் நடந்தது. ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. அப்டேட்ஸ்லாம் உடனே நான் தந்துட்டு இருக்கேன். என் சேனலோட வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பை.